வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. எஸ், இன்னைக்கு லாலிகா அதாவது ஸ்பானிஷ் லீக்ல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் மேட்ச் இருக்கு பாய்ஸ். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் எஸ், கேம் வீக் 1. ஸோ கேம் வீக் 2 முடிஞ்சிருச்சு, பட் 1 இன்னைக்கு விளையாட போகிறாங்க. அது என்ன கதை மச்சான்? ஏன் கேம் வீக் 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஸோ அது என்ன பிரச்சனையாச்சுன்னா மச்சான், ஆக்சுவலாக வேர்ல்டு கப் ஆடி இருந்தாங்க ஸ்பெயின். கொஞ்சம் டீப்பாக போயிருந்தாங்க. அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மிச்ச டீம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினா அவங்களாம் போயிருந்தாங்க. பட் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் ரெஸ்ட் கொடுக்கல. இப்போ அத்லட்டிகோ மெட்ரிட் வந்து ஒரு 2-3 பிளேயர் போயிருந்தாங்க. அந்த டீம்லாம் ரெஸ்ட் கொடுக்கல. பட் ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சிலோனா பிளேயர்ஸ் குறிப்பிட்டு வந்து மெயினாக ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 4 ஃபிக்சர் வந்து போஸ்ட்போன் ஆயிருந்தது மச்சான். ஸோ அவங்க பிளேயர்ஸ்க்குலாம் ரெஸ்ட் வேணும், ஏன்னா வேர்ல்டு கப்பில் டீப்பாக போயிட்டு வராங்க அப்படின்றதால. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து அவங்க அந்த மேட்சஸ்லாம் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரியல் மேட்ரிட் வந்து இன்னைக்கு ஆட போறாங்க, இன்னைக்கு நைட்டு. அதே மாதிரி நாளைக்கு நைட் வந்து பார்சிலோனா ஆட போறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகுது. இதனால தான் ஒரு போஸ்ட்போன்மெண்ட், ஒரு பிளேயருக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றதால. ஸோ இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா ஃபேவரிங் பண்ற மாதிரி இருக்கா? மேபி. பட் ஓகே. பட் நான் எஸ், ரியல் மேட்ரிட் ஆகட்டும் சரி அண்ட் பார்சிலோனா ஆகட்டும் சரி, அவங்க 2 பேருக்குமே வந்து கேம் வீக் 1 கேம்ஸ் இன்னைக்கு வச்சிருக்காங்க. எஸ், அதை பற்றி பேசணும்னா இன்னொரு டாபிக், பெரிய டாப்பிக்காக இருக்கும். அத்லெட்டிகோ மேட்ரிட் 2 கேம்ஸ் விளையாடி இருந்தாங்க ஆல்ரெடி. பட் பரவாயில்ல, இன்னைக்கு 12:30க்கு ரியல் மேட்ரிட் விளையாடுறாங்க. ரியல் சாசிடேட் கூட விளையாட போகிறாங்க. ஸோ அந்த கேம் நடக்க போகுது. அண்ட் அப்படியே நாளைக்கு பார்த்தீங்கன்னா பார்சிலோனா விளையாடுறாங்கப்பா. ஸோ பார்சிலோனா யார் கூட விளையாடுறாங்க? அத்லெட்டிகோ பில்பாவோ கூட விளையாடுறாங்க. ஸோ அந்த 2 கேம் பற்றியும் கிளியராக பார்த்துடலாம் பாய்ஸ். ஸோ போன கேமில், அதாவது கேம் வீக் 2ல என்ன பண்ணாங்க அண்ட் கேம் வீக் 1, அதாவது இன்னைக்கு நடக்க போகிற கேமில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து பார்த்தோன்னா ரியல் சோசிடாடோட ரியல் மேட்ரிட் இன்னைக்கு நைட் ஆடுறாங்க மச்சான். ஸோ ரியல் மேட்ரிடோட ஹோம் கேம்னு நம்ம சொல்லலாம். சான்டியாகோ பெர்னபோல ஆட போகிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க வந்து ஒரு க்ளோஸான மேட்ச், அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-1 அப்படின்னு ஜெயிச்சிருந்தாங்க ரியல் மேட்ரிட். அது ஒரு கன்வின்சிங்காக இல்லை மச்சான். பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 90th மினிட்ல கோல் வந்திருக்கும் ரியல் மேட்ரிட்க்கு. ஃபர்ஸ்ட் பெல்லிங்ஹாம்ஸ் ஓப்பனர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஈக்குவலைசர் பண்ணியிருப்பாங்க எஸ்பானியால். அதுக்கப்புறம் இவங்க 90th மினிட்ல எஸ்பின்னு ஒருத்தர் வந்து சப்ல வருவார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கோல் ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு கன்வின்சிங்காக இல்லை. நீ என்ன நினைக்கிற? ஒரு மொமெண்டம், நல்ல மொமெண்டம்ல வராங்கன்னு நினைக்கிறியா ஒரு வின்னால? எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் அவைலபிள் விளையாடி இருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்களோட கோட்டை சான்டியாகோ பெர்னபோவில் விளையாட போகிறாங்க. அண்ட் அந்த வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வின்னாக இருந்தது. ஸோ வந்து ட்ரா இருந்தால் கூட ஓகே, அப்படி இப்படின்னு ஒரு அப்செட்டாக இருந்திருக்கும் மொரினியோக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் கேம் இன்சார்ஜ், அவரோட செகண்ட் ஏரால ஃபர்ஸ்ட் கேமாக இருக்குது. அண்ட் மொரினியோ தெரியும், எகெயின் அவர் வந்து ஆல்ரெடி ரியல் மேட்ரிட் விளையாடி இருந்தார் அண்ட் மேனேஜ் பண்ணியிருந்தார் அண்ட் திருப்பியும் வந்திருக்காரு. அண்ட் நீ சொல்லியிருந்த ஒரு மாதிரி இருந்தது கேம் அப்படின்னு. பட் அந்த 3 பாயிண்ட் கிடச்சிருக்குப்பா. ஸோ அதுதான் அட்வான்டேஜாக பார்ப்பாங்க ரியல் மேட்ரிட் பாய்ஸ். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் பேசலாம் இன்னும் டெப்த்தாக, அவங்க லைன் அப் ஆகட்டும் சரி, அண்ட் இந்த கேமுக்கு எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்கன்றதையும் பேசலாம். ஸோ அதே மாதிரி மொரினியோ வந்து அந்த மேட்ச் முடிஞ்சதும் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இட் வாஸ் விக்ட்ரி வித் சோல் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த பெஞ்ச் அப்படின்றாரு. அந்த பெஞ்சிலேருந்து எஸ்பியை பற்றி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் சோலோட ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன மச்சான் மொரினியோ எப்படி பார்க்குற? அவர் வந்து ஒரு க்ளோஸாக தானே ஜெயிப்பார். ஒரு ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிச்சு ரொம்ப ரேரான ஆமாம். மேட்சஸ் தான் நான் பார்த்துருக்கோம். ஒரு கோல் 2 கோல் மார்ஜினில் தான் மோஸ்ட் மேட்சஸ் ஜெயிப்பார். நீ என்ன நினைக்கிற? இந்த பேட்டர்ன் அப்படியே ஆமாம். தொடருமா ரியல் மேட்ரிட்க்கு இந்த சீசன் ஃபுல்லாக? எஸ், மேபி கோல் ஸ்கோரிங் கம்மி ஆகலான்னு தோணுது. பட் ஒரு கேமை ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் மொரினியோ சைடு சொல்லணும்னா, கோல்ஸ் மார்ஜின் எப்பவுமே அதிக கோல்ஸ் மார்ஜினில் அடித்து ஜெயிக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா டாக்டிக்கலாக வந்து அவர் அட்டாக்கோட டிஃபென்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு மேனேஜர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் எஸ், இந்த கேம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கேம் எஸ்பானியலோட 90th மினிட்ல வந்திருக்கும். ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி மூமெண்ட் மாதிரி தான் இருந்தது. ட்ராவை நோக்கி போயிட்டு இருந்தது ஒரு டைமில். பட் அதுக்கப்புறம் 90th மினிட்ல அடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கேம்லையுமே வந்து அது மாதிரி தான் இருக்க போதோன்னு தெரியல மச்சான். பட் கோயிங் ஃபார்வர்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் மொரினியோ கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மார்ஜின்ஸில் தான் 3-1 இல்லை 2-1 இல்லை 2-0 3-0 4-0 வரைக்கும் போகலாம். பட் நம்பலாம், டிஃபென்சிவ் வைஸ் மொரினியோவை நம்பலாம். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்க போகுது. பட் டிஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்டாக்கா, இல்லை டிஃபென்ஸ் வின்ஸ் யூ டைட்டிலா, எல்லாம் வேணால் சொல்லலாம். பட் மொரினியோ அந்த இதில் தான் பெரிய ஜித்தா நான் பார்க்குறேன். அவர் சொல்லியிருக்கார், எஸ் விக்ட்ரி வந்து அந்த ரியல் மேட்ரிடோட சோல்லேருந்து வந்தது. எஸ், அது ஒரு இம்பார்ட்டன்ட். ரியல் மேட்ரிடோட டிஎன்ஏவும் அதுதான். ஸோ எப்படி இருந்தால் அந்த வின்னிங் மென்டாலிட்டி அதுதான் இந்த கேம்லேயும் காமிச்சிருந்தாங்க. அண்ட் பெஞ்சிலேருந்து வந்து சொல்லியிருப்பார், எஸ்பி வேறு லெவலில் கோல் அடிச்சிருப்பாரு. அண்ட் அவரும் மொரினியோ ஒரு ஹக் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவருமே சூப்பராக அந்த செட் பீஸ் ஆகட்டும் சரி, அர்டா கோலர் கோல் அடிக்கும் போதும் அந்த செட் பீஸ் அசிஸ்டண்ட்டை போயிட்டு சூப்பராக ஹக் பண்ணி அவர்கிட்ட ஒரு ஊக்குவிக்கும் வகையில் வந்து ஒரு மாதிரி பாராட்டியிருப்பார். பட் மொரினியோ அதுதான் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருப்பார், அனிமேட்டடாக இருப்பார். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லாயிருக்கும் மொரினியோ பார்ப்போம். எல்லாருமே ஒரு டைமில் பிரேக் வேணும்லாம் போயிருந்தாங்க. அண்ட் இப்போ இவருக்கு எனக்கு பிரேக்கே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு புது ஜேர்னியாக இருக்குது. பார்ப்போம் மச்சான். எஸ்.
அண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெகுலேஷன்ஸும் போயிட்டு இருக்கு மச்சான். ஃபர்ஸ்ட் வந்து கேமவிங்கா வந்து மான்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு ரூமர் போயிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஜூபிமெண்டி ஆர்சனல்லேருந்து ரியல் மேட்ரிட்க்கு வருவார் அப்படின்னு போயிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்கிறேன், இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் மேபி ஒரு 70 to 80% கன்ஃபார்மேஷனா, இல்லை ரெண்டு பேருமே போகிறது இல்லையா, அங்கங்கே தான் இருக்க போகிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமவிங்கா ரியல் மேட்ரிட்லேயே, அதே மாதிரி ஜூபிமெண்டி ஆர்சனல்லேயே இருக்க போகிறான். நீ என்ன நினைக்கிறேன் இந்த ஸ்பெகுலேஷன் பற்றி? எனக்கு தெரிஞ்சு மேபி ஜூபிமெண்டி போனா போலாம். பட் கேமவிங்கா ஒரு டைம்ல போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் யுனைடெட் 30 மில்லியன் ஏதோ சார்ஜ் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதோ ஃபீ கேட்கறாங்கன்ற மாதிரி போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ராட்ரி வரல அவங்களுக்கு, அது வந்து பெரிய ஒரு நெகட்டிவாக முடிஞ்சுது. அண்ட் சூமெனி ஒரு இன்ஜுரியில் இருக்கார். ஸோ அவரோட பாயிண்ட்டும் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சிடிஎம் இல்லாத மாதிரி இருக்கு. மேபி கேமவிங்கா கேன் பிளே அஸ் அ சிடிஎம், பட் இப்போ வரைக்கும் அவங்க ஸ்குவாட்ல அப்படி போல. ஸோ மேபி சூமெனி வராரா, அது எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. மேபி ஜூபிமெண்டி வந்தால் சூப்பர் ஃபிட்டாக இருக்கும் ஆக்சுவலாக ரியல் மேட்ரிட்க்கு. மேபி புஷ் பண்ணி ஹார்டாக போவாங்கன்னு நினைக்கிறேன் மச்சான் ஜூபிமெண்டிக்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் கேமவிங்கா வர்றதும் டவுட்ன்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. பார்க்க தெரியல. பட் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் கிளியரா பேசலாம். இனிமே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்ல. ஸோ அதை வச்சு we can talk in depth about that. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த 11ல் தான் வச்சு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட எம்பாப்பே ஸ்ட்ரைக்கில் ஆடி இருந்தார். அதே மாதிரி ரைட் விங்கில் ஆர்டா குலர் சூப்பராக பண்ணியிருந்தார். லெஃப்ட் விங்கில் வினிஷியஸ் இருந்தார். அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட் ட்ரையோ பெர்னார்டோ சில்வா, வால்வர்டே அண்ட் பெல்லிங்ஹாம் அவங்க ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேக் லைன் பார்த்தோன்னா டம்ஃப்ரீஸு, கராரஸு லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக். அதுக்கப்புறம் சிபி வந்து டீன் ஆய்சன், கொனாட்டே, கோல் கீப்பர் கோர்ட்டுவா. இதில் ஏதாவது சேஞ்சஸ் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டி அமௌண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேபி கேமவிங்க எதனா ஃபிட்டின் பண்ணுவாங்களா மிட்ஃபீல்டில், இல்லை லெஃப்ட் பேக்கில் குக்குரெல்லா டெபு பண்ண வாய்ப்பு இருக்கா? நீ என்ன நினைக்கிறேன், ஏதாவது சிப் அண்ட் சேஞ்ச் வருமா லைனப்ஸில்? எனக்கு ரைட் பேக்ல தே ஆர் ஹாப்பி வித் டம்ஃப்ரீஸ் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டீன் ஆய்சன் அண்ட் கொனாட்டே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க. கொனாட்டேக்கு ஒரு நல்ல ஒரு மேட்சா இருந்ததுப்பா. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் கோர்ட்டுவா கோல் கீப்பிங்ல இருக்க போறாரு. அந்த விஷயத்துல சேஞ்சஸ் எதுவும் வராது மச்சான். எல்பில ஆக்சுவலி கரேரஸ் சூப்பரா விளையாடுறாரு. ஒரு டைம்ல விளையாடும் போது கூக்கரை அவங்க காட்டுவாங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. எப்படா எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. பட் கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டா கூக்கரையா வில் பி த ஸ்டார்டர். பட் இந்த கேம்ல மேபி ஸ்டார்ட் பண்றாங்களா கூக்கரையா, அந்த பொசிஷனை பார்க்கணும். எல்பில கரேரஸ் நல்லா தான் விளையாடுறாரு. பட் கூக்கரையா வந்தா இனிமே அடிஷனலா இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ வி கேன் அது பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பெர்னார்டோ சில்வா அண்ட் வால்வர்டே போயிருந்தாங்க. எனக்கு அதுதான் தெரியல மச்சான். பெர்னார்டோ சில்வா விளையாடினாரு, டீசென்ட் கேமா இருந்தது. பட் அந்த பொசிஷன் தான் அவங்களுக்கு ஒரு மெயின் பொசிஷனா இருக்கு. வால்வர்டே இஸ் கோயிங் டு பிளே. பட் பெர்னார்டோ சில்வாவோட பொசிஷன்ல என்ன பண்ண போறாங்க? சோமெனி இன்ஜர்ட், சரியா? ஸோ கேமவிங்க அந்த பொசிஷன் போடுவாங்களா, இல்லை இந்த மேட்சும் பெர்னார்டோ சில்வா வச்சு போறாங்களான்னு தெரியல. ஸோ அந்த பொசிஷன், அதாவது சிஎம் ஆகட்டும் சரி அண்ட் எல்பி ஆகட்டும் சரி, ஒரு பெரிய ஒரு டவுட்டா இருக்கு. அண்ட் பெல்லிங்ஹாம் சூப்பரா விளையாடுறாருப்பா. எப்படி வேர்ல்ட் கப்ல ஃபார்மை முடிச்சாரோ அங்கிருந்து திருப்பி தொடர்றாரு. அண்ட் போன சீசன் ரியல் மேட்ரிட்க்கு பெருசா போல. பட் இந்த தடவை வந்து ஒரு ஹெட்டர் கோலு அண்ட் அதே மாதிரி ஒரு போஸ்ட்ல ஒன்று அடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு சீசனா இருக்கிற சான்ஸ் இருக்கு மச்சான் பெல்லிங்ஹாமுக்கு, மொரினியோ கீழே. அண்ட் எம்பாப்பே ஒரு சைடில், வினிஷியஸ் ஒரு சைடில், அர்டா குலர் வாஸ் அமேசிங் ரைட்ல. சூப்பரா விளையாடி இருந்தாரு. அசிஸ்ட் ப்ரொவைடரா இருக்காரு. நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கு அவர்கிட்ட இருந்துமே. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் நல்லா பண்றாரு. அண்ட் வினிஷியஸ்க்கு த கேம் டு ஃபர்கெட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஸ்பெகுலேஷன், கான்ட்ராக்ட் ரெனுவல் பண்ணுவாரா இல்லையா அப்படி இப்படின்னு நிறைய ஒரு காசிப்ஸ் போயிட்டு இருந்தது. கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாரு. பட் இந்த கேம் வந்து, அதாவது எஸ்பானியல் கிட்ட வினிஷியஸ் வாஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எம்பாப்பே அப்படி இப்படின்னு இருந்தார், கொஞ்சம் சுத்திட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி இருந்தாரு. பட் கேம் சேஞ்சரா லாஸ்ட்ல எஸ்பி வந்து காப்பாத்தி கொடுத்திருந்தாரு மச்சான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெர்னார்டோ சில்வா அண்ட் கரேரஸ் அந்த பொசிஷன்ல we can expect some changes. மற்றபடி ஸ்குவாட் அதே ஸ்குவாடா தான் இருக்க போது நான் நினைக்கிறேன். அண்ட் நீ என்ன நினைக்கிறேன்? ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி பிரஹிம் டியாஸ்னு ஒருத்தர் இருக்காருல்ல மச்சான், அவர் எங்கே உள்ளே எடுத்துகிட்டு வரலையே. ஆக்சுவலாக பெர்னார்டோ சில்வாக்கு பதிலாக மேபி எடுத்துகிட்டு வரலாமே. அதுவுமே ஏன்னா அவர் ஒரு பிளே மேக்கர். நம்ம பார்த்தோம் மொராக்கோவில் எப்படி லைன் பிரேக்கிங் பாசஸ்லாம் போட்டுட்டு இருந்தாருன்னு. அதே மாதிரி ஆர்டா குலர் சூப்பராக ஆடுறாரு. பட் ரைட் விங்கில் மேபி ஆண்டி அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆர்டா குலர் கிராசஸ் போடுறாரு. மேபி பேஸ் வைஸ் டேரெக்டாக ஒருத்தர் பீட் பண்ண உங்களுக்கு கோல் வரல அப்படின்னும் போது ஆண்டி அமௌண்ட்டை போயிடலாமா? மேபி யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுதான் பார்க்கணும். ஏன்னா ஆர்டா குலர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா ஆண்டி அமௌண்ட்டை சூப்பர் சப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு டேரெக்டாக பேஸில் பீட் பண்ணுறேன், ட்ரிபிளில் பீட் பண்றான் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி தான் பிரஹிம் டியாஸ்க்கு மேபி மினிட்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது மச்சான். ஏன்னா லைன் பிரேக்கிங் பாசஸ் போடுவார். நீ என்ன நினைக்கிற பிரஹிம் டியாஸ் பத்தி? டெஃபினட்டா ஒரு அசட்டா தான் இருக்க போறாரு மச்சான். இவங்க அட்டாக் பஞ்சமே இல்லையே. சோ சூப்பரா இருக்கு. ஒரு சைடுல வினிஷியஸ், எம்பாப்பே கை வைக்க முடியாது. ரைட் சைடுல அர்டா குலர், பிரஹிம் டியாஸும் அந்த பொசிஷன்ல தான் விளையாடுவாரு. அண்ட் நீ சொல்ற மாதிரி டிமாண்டே இருக்காரு அந்த சைடுல. அட்டாக் மின்னல் வேகமா இருக்க போது ஷுவரா. இந்த சீசன் பயங்கரமா ஸ்பார்க் வரப்போகுது ரியல் மேட்ரிட் தோணுது. ஒரு ஸ்லாப்பியான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் வந்து அவ்வளவு பெருசா போல. பட் அதுதான் வந்து அவங்களுக்கு தொடக்கமா இருக்க போகுது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்றத பார்ப்போம். அண்ட் சாண்டியாகோ பெர்னபேல் நடக்க போகுது இந்த கேம். ஸோ அது பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் மச்சான். அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணா, ரியல் சாசிடேட் கூட விளையாடுறாங்க. ரியல் சாசிடேட் வந்து போன மேட்ச் ஒரு மாதிரி லாஸ்ட்ல இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க லாஸ்ட்ல இருந்து, அதாவது 19th ஸ்பாட்ல இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ரியல் மேட்ரிட் கூட மோத போறாங்க. ஸோ பார்ப்போம். சூப்பரான ஒரு மேட்சா இருக்க போகுது மச்சான்.
ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது. பட் ஒரு 3 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க மச்சான் ரியல் மேட்ரிட். அண்ட் இந்த மேட்ச் வந்து ரியல் சாசிடேட் கூட இருக்க போது எகெயின் ஹோம்ல விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பார்க்குறேன் சாண்டியாகோ பெர்னபேவுல விளையாடுறதுனால. என்ன பொறுத்த வரைக்கும் ரியல் மேட்ரிட் வின், கோல் கன்சீட் பண்ணாம எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் நீ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னது வச்சு? ஸோ கரெக்டாக சொல்லியிருந்தேன் மச்சான். ஏன்னா அவங்க ஹோம் அட்வான்டேஜ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஸ்டேடியம் அதிர போது கிட்டத்தட்ட மூடி வச்சு அடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி துண்டா ஜெயிக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் மச்சான். ஈஸி கிளியர் வின், கிளியர் ஃபேவரட்ஸாக இருக்க போகிறாங்க ரியல் மேட்ரிட். மேபி சர்ப்ரைசிங் எதனா கொடுத்தாங்கன்னா உண்டு சோசிடேட். அதை தவிர்த்து ஒரு கோல் மேபி அங்கங்கன்னா சிப் இன் பண்ணலாம். பட் ரியல் மேட்ரிட் சாலிடாக இருக்க போகிறாங்க. ஏன்னா அட்டாக்கும் இருக்குது, டிஃபென்ஸும் ஓரளவு சாலிடாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது மச்சான். எஸ் பாய்ஸ், ஸோ ரியல் மேட்ரிட் பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? போன மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க அதையும் சொல்லுங்க. அண்ட் இந்த மேட்ச்ல எவ்வளவு கோல்ஸ் மார்ஜின்ல ரியல் மேட்ரிட் ரியல் சாசிடேட் அடிக்க போறாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் போஸ்ட் மேட்ச் அனலைசஸ்ல நம்ம டெஃபினட்டா பேசலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் இது இல்லாம இன்னொரு மேட்ச், அதாவது நாளைக்கு 12:30 நடக்க போகுது. அதாவது பார்சலோனா அத்லெட்டிகோ கிளப் பில்பாவோ அவங்க கூட விளையாட போறாங்க. ஸோ அந்த மேட்ச் பத்தி ஒரு சின்ன ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ பார்சா ஒரு சைடில் பயங்கரமா விளையாடிட்டு வராங்க. 5 கோல்ஸா 6 கோல்ஸ் அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போறாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல அவங்க ஃபார்மை திருப்பியும் தொடருவாங்களான்றத பார்ப்போம். பார்சிலோனா அத்லெட்டிகோ பில்பாவோட மோதுறாங்க மச்சான். இது ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபிக்ஸ் ஆயிருந்தது, போஸ்ட் பண்ணா இப்போ வந்திருக்கு. பார்சிலோனாக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பயங்கர மொமெண்டம்ல வராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு 5 கோல் உரிச்சு எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து அத்லெட்டிகோ பில்பாவோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா போன மேட்ச் 5 கோல் அடிச்சது வந்து ரஃபினியா ஒரு ஸ்ட்ரைக் பொசிஷன்ல ஆடி இருந்தாரு. அவர் ஒரு 2 கோல் அடிச்சிருந்தாரு. ஃபெர்மின் லோபஸ் ஒரு 2 கோல், அடியமி ஒரு கோல், கிட்டத்தட்ட கார்டன் சப்ல இருந்து வந்து ஒரு 2 அசிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. டீமே வெல் பேலன்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க கிளீன் ஷீட் எடுத்திருந்தாங்க, ஒரு கோல் கூட வாங்கல. அப்படின்ற பட்சத்தில் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஒரு கிளியர் ஃபேவரட்ஸா உள்ள போறாங்களா? அத்லெட்டிகோ பில்பாவோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் மச்சான். மேபி அங்க வந்து உனை சிமோன்லாம் இருக்காரு, நீ என்ன நினைக்கிற? அத்லெட்டிகோ பில்பாவோல 2 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் ஆக்சுவலா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எகைன் நம்ம உனை சிமோன் அங்க தான் இருக்காரு, லப்போர்ட்டே அங்க தான் இருக்காரு. 2 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் ஸ்குவாட்ல இருக்காங்க. லப்போர்ட்டே பார்சாக்கு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது மச்சான் ஒரு டைம்ல. ஸோ அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். அத்லெட்டிகோ பில்பாவோ வந்து போன மேட்ச் வந்து ஒரு லாஸ்ல இருந்து வந்தாங்க. அவங்க லாஸ்ட்ல இருக்காங்க, அதாவது மேட்ச் டே 2 பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த கேம்ல எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். பட் அதர் சைட்ல பார்சலோனா ஹெவி ஃபேவரட்ஸா இருக்காங்க மச்சான். பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அட்டாக் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி விளையாடுறாங்க. அடிச்சு தள்ளுறாங்க கோல்ஸ் எல்லாமே. 5 கோல் மேபி அதுக்கு மேலேயே போயிருக்கலாம். பட் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் பத்தி நம்ம பேசியே ஆகணும் மச்சான். யமால் பத்தி என்ன நினைக்கிற? அவருக்கு வந்து போன மேட்ச்ல சரியா போல, ஒரு மாதிரி டக் அவுட் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பத்தி என்ன நினைக்கிற? ஸோ யமால் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் மச்சான். என்ன ஆச்சுன்னா அவரை வந்து சீக்கிரமாக சப் பண்ணியிருந்தாங்க. சப் பண்ணிவிட்டு அவர் போயிட்டு மேட்ச்சுமே அவருக்கு ஒழுங்காக போல, ஒரு ஷாட் 2 ஷாட் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி ட்ரிபிளுமே அவரால் ஒழுங்காக பண்ண முடியல, நிறைய வந்து பால் லூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சப் பண்ணியிருப்பாங்க. அவருமே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார். ஃபேஸில் ஒரு சிரிப்பும் கிடையாது. அதே மாதிரி இவங்க 5 கோல் அடிக்கிறாங்க, ஒரு கோலுக்குமே அவர் செலிப்ரேட் பண்ணலை டக் அவுட்ல இருந்து. ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து சைலண்டாக சோகமாக. அதே மாதிரி இப்போ ட்ரைனிங் நடந்தது மச்சான் ரீசெண்டாக ஒரு நேத்தோ ட்ரைனிங்ஸ்லாம். அதில் வந்து ட்ரைனிங் முடிச்ச பிறகு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க பார்சிலோனா ரெகுலரா ரொட்டீன் மாதிரி. அந்த போட்டோஸ்லயும் அவர் இல்ல. அவர் ட்ரைனிங் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஆளா வெளில வந்திருக்காரு. ட்ரைனிங் முடிஞ்சோடனே கிளம்பி போயிருக்காரு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஏதோ ஒரு பேடா நடந்திருக்குது லமின் யமாலுக்கு. மேபி அவருக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல அவர் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரா என்னன்னு தெரியல. சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்க அதை செட்டில் பண்ணோம். அந்த இஷ்யூ ஆன்ஜி ஃபிலிக்கும் சரி, அவங்க டீமும் சரி, சீக்கிரம் செட்டில் பண்ணாதான் நல்லா இருக்கும். மேபி அவருக்கு ஏதாவது கேம் டைம் வந்து குறைக்க போறாங்களா, என்ன கதைன்னு தெரியல மச்சான். ஏதோ ஒரு இது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. அது என்னன்னு நம்ம தெரியல, போக தான் பார்க்கணும். எஸ், எதுவுமே ஒரு சாதகம் வரல. ஸோ ஆப்வியஸா அவரால் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியல டீமுக்கு பர்டிகுலரா. ஸோ அதுதான் வந்து மேபி ஒரு கான்ஃபிடன்ஸ் லோ ஆனதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிச்சதுக்கும் அதான் ரீசனா இருக்கலாம். பட் ஆப்வியஸா இஸ் அ ப்ரூவன் டேலண்ட், செம்ம டேலண்டான ஒரு பிளேயர் தான். மேபி அவர் வந்து இனிமே ஹெட்ஸ்அப் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு விளையாடும் போது இன்னும் பயங்கரமா விளையாட போறாருன்றது நம்மளுக்கு தெரியும். பட் பார்ப்போம் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்றாருன்னு. பட் அவரை தவிர டீம் வேற லெவல்ல விளையாடுறாங்கப்பா. ஸோ ஒரு டைம்ல ரஃபினியா வாஸ் நாட் அ ஸ்ட்ரைக்கர், பட் அவரை ஸ்ட்ரைக் போட்டு விளையாடி இருந்தாங்க. அடியாமியை லெஃப்ட் மாத்திருக்காங்க. அடியாமி ஆக்சுவலா லெஃப்ட்டும் விளையாடலாம், ரைட்டும் விளையாடலாம். வெர்ஸ்டைலான ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஃபெர்மின் லோபஸ் அவர் பெரிய ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்தார். அண்ட் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. கார்டன் வந்தார், போன தடவை பெனால்ட்டி ஏதோ விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரீ சீசன்ல. அண்ட் இங்க வந்து நான் வந்து ரொம்ப அன்செல்ஃபிஷா ஒரு அசிஸ்ட் கொடுத்துருப்பாரு சூப்பரா ஃபெர்மின் லோபஸ்க்கு. அண்ட் டீம்ல யங்ஸ்டர்ஸ் அண்ட் கூபெல்லாம் விளையாடல, பட் அது எல்லாமே வந்து ஆக்சுவலா சூப்பரா விளையாடி இருந்தாங்க. அவங்க டிஃபென்ஸுக்கு ஒரு க்ளூவே இல்லாத மாதிரி இருந்தது மச்சான் அந்த மேட்ச்ல. பட் எஸ், இந்த மேட்ச் பத்தி பேசுவோம். ஸோ எகெயின் இப்போ வந்து அத்லெட்டிகோ பில்பாவோட விளையாடுறாங்க.
அவங்களும் டிஃபென்சிவ் வைஸ் கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமே 2 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காங்க. போன இவங்களுக்குமே வந்து கேம்ப் நோல நடக்க போகுது பார்சிலோனாக்கும். அவங்களும் அவங்களோட ஹோம்ல விளையாடுறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டடா இருப்பாங்க. பார்சிலோனா ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க இந்த மேட்ச்ல. ஈஸி மேட்சா இருக்க போது என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது மச்சான். ஸோ ஆந்தனி கார்டன் வந்தவொடனே செட்டில் ஆன மாதிரி தெரியுது மச்சான். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீ பார்த்த 2 அசிஸ்ட் வந்து சப்ல இருந்து வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. ஒரு மாதிரி ஒரு நல்ல சைனிங் நினைக்கிறியா? ஏன்னா ஒரு மேட்ச் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் வந்தவொடனே ஒரு எப்படி சொல்றது 2 அசிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணதால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது. அதே மாதிரி அவருக்கு கேம் டைம் எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ரஃபினியா ஸ்ட்ரைக் ரோல் போனதால மேபி அவர் ஸ்டார்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா லெஃப்ட் விங்ல அடியமைக்கு முன்னாடி? கொஞ்சம் கஷ்டம் தான். அடியாமி வந்து எல்லா டைமென்ஷன்லயும் யோசிக்கிறாரு. அதனால தான் அவர் ஆக்சுவலா அப் ஃப்ரண்ட் ஆடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கார்டன் பிரீமியர் லீக்ல நல்லா பண்ண ஒரு பிளேயர் தான். அண்ட் டெஃபினட்டா சக்சஸ் ஆக போறாரு பார்சிலோனாக்கு. அதுல டவுட்டே கிடையாது. பேச வச்சு அடிச்சிருவார் ஈஸியா. ஸோ ஈஸியாவே பீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் அவர் கொஞ்சம் அன்செல்ஃபிஷாவும் இருக்கார். பெனால்டி மிஸ் பண்ணிருப்பார் ஒரு ப்ரீ சீசன் கேம்ல. பட் அது தவிர வந்து இந்த கேம்ல வந்து சூப்பரா இருந்தார். வந்தோடனே லைவ்லியா இருந்தார் மச்சான். 2 அசிஸ்டுமே சூப்பரான ஒரு அசிஸ்டா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் டவுட் தான். பட் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல. பட் எஸ் பாப்போம் கோயிங் ஃபார்வர்ட் கார்டன் என்ன பண்றாருன்றது டெஃபினட்டா பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெகுலேஷன் ஹெவியாக போயிட்டு இருக்கு மச்சான். 3 தரமான லாமாசியா யங்ஸ்டர்ஸ்னு சொல்லலாம். அந்த அகாடமி ப்ராடக்ட்ஸ் பால்டே இருக்காரு, கெசடோ இருக்காரு, அதுக்கப்புறம் ஃபோர்த்து அவர் வந்து ரைட் பேக்கு, பால்டே வந்து லெஃப்ட் பேக்கு, அண்ட் கெசடோ வந்து சிடிஎம் மாதிரி ஒரு ரோல் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் மாதிரி. நீ என்ன நினைக்கிற 100 மில்லியனுக்கு இவங்க 3 பேரையும் ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பால்டே ஒரு 40, கெசடோ ஒரு 40 அண்ட் ஃபோர்ட் ஒரு 20 ரேட் பண்ணுறாங்க. மேபி நிறைய டேலண்ட்ஸ் அவங்க லூஸ் பண்ணுறாங்களா? மேபி ஒருத்தர் 2 பேரை பிடிச்சி வைக்கலாமா பார்சிலோனா? நீ என்ன சஜஷன் கொடுப்ப? மேபி ஏன் ஆக்சுவலா பார்சிலோனா வந்து இதுல கொஞ்சம் லீனியண்டா இருக்காங்கன்னா அவங்கள பத்தி தெரியும் லிட்டரலா. ஸோ எல்லாருமே இன்ஜுரி ப்ரோன் மச்சான் பேசிக்கா. பால்டேவும் அதே தான். நல்ல ஒரு ப்ராமிசிங் யங் டேலண்ட் தான். 22 இயர்ஸ் அண்ட் அவங்க சீசன் பொறுத்த வரைக்கும் விளையாடும் போது சூப்பராக விளையாடுவார். பட் இன்ஜுரி தான் அவரோட கெரியர் ஆக்சுவலாக பாஸ் போட்டு வைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் சேம் கோஸ் வித் யார் கெசாடோ ஆகட்டும் சரி, அவருக்குமே இன்ஜுரி அப்படி இப்படின்னு இருக்கு. அண்ட் போன மேட்ச்ல காவிக்குமே இன்ஜுரி வந்திருக்கும் கரெக்டா. பட் எஸ் டீம் அப்படி இப்படின்னு தான் இருந்தாங்க. இந்த பிளேயர்ஸ் வந்து லாஸ்ட் டைம்லேயே ஸ்குவாட்ல இல்லை. அதுக்கு வந்து ஆன்சி பிளெக் சொல்லியிருப்பாரு, நீ போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் யோசி, ஃபர்ஸ்ட் மைண்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி யுனைடெட் வந்து திருப்பியுமே பால்டே கூட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் எல்பி அவங்க ப்ரையாரிட்டியா இருக்க போதா, இல்லை இவர் கிளம்புறாரா, இல்லை வேற ஏதாவது கிளப் போறாரா அப்படின்றது கிளியரா தெரியல. பட் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெகுலேஷன் இந்த 3 பிளேயர்ஸுக்குமே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்சா பொறுத்த வரைக்கும் இவங்க போறது நல்ல ஆப்ஷன் நான் பார்க்குறேன் மச்சான். ஸோ அவங்களோட ஸ்குவாட் வந்து இப்போ எல்லா பொசிஷனுக்கும் தேர் ஹேவிங் பேக்கப்ஸ் அண்ட் யங் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ மேபி கோயிங் ஃபார்வர்ட் அவங்க டீம் வேற மாதிரி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இன்ஜுரி ப்ரோனா இருக்கிற பிளேயர்ஸ்லாம் தவிர்க்கலாம். இல்லை இவங்க பார்த்துருப்பாங்க பால்டே ஆகட்டும் சரி, அவங்களோட அகாடமி தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் பார்த்துருப்பாங்க. ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் தான் அவங்களோட மேஜர் ரீசனாக இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு ஆஃபருக்கு வெயிட் பண்ணுறாங்க. இஃப் ரைட் ஆஃபர்ஸ் கம் டெஃபினட்டா பால்டே கிளம்புறாருன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் அவங்களோட ஸ்டார்டிங் 11 பார்த்தோன்னா போன மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ரஃபினியா ஸ்ட்ரைக்கில் போட்டு ஆடி இருந்தாங்க, யமால் ரைட் விங்கு அண்ட் லெஃப்ட் விங்கில் அடியமி ஆடி இருந்தார் மச்சான். அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட் ட்ரையோ பார்த்தோன்னா கேவி, ஃபெர்மன் லோபஸ் அண்ட் பெர்னால்ன்றவர் வந்து ஒரு யங்ஸ்டருக்கு ஈஸியாக வந்து ராட்ரி மேபி ஃபுல் ஃபிட்னஸ் இருந்ததுன்னா உள்ள ரீப்ளேஸ் பண்ணா அது ஓகே. கேவி இப்போ இன்ஜுரி போயிருக்காரு, ஒரு பெரிய இன்ஜுரி தான் நினைக்கிறேன். மேபி ஒரு 2 to 3 வீக்ஸ் பின்ன வெளியில் இருப்பாரோ என்னமோ தெரியல. அங்கே பெட்ரி ஃபிட்டின் பண்ண போறான்னு தோணுது. நீ இங்கே தான் ஒரு மேஜர் கன்ஃபியூஷனே இருக்கு மச்சான். ஃபெர்மின் லோபஸ் சூப்பராக ஆடுறாரு, டேனி ஆல்மோ போடுவியா இல்லை ஃபெர்மின் லோபஸை போடுவியா? அங்கே ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி டிஃபென்ஸில் பார்த்தோன்னா கிறிஸ்டன்சன்லாம் ஒரு பேக்கப்பாக இப்போ உள்ளே இருக்காரு. மேபி குபாசிலாம் ஃபிட் ஆகிட்டார்னா அவர் உள்ளே வந்துடுவார் டேரெக்டாக. அதே மாதிரி ரைட் பேக்கில் நீ என்ன நினைக்கிற? குண்டே டேரெக்டாக உள்ளே வந்துடுவாரா? அதே மாதிரி லெஃப்ட் பேக்கில் இப்போ ஜெராட் மார்டின் ஆடிட்டு இருக்காரு. மேபி வேற யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் லெஃப்ட் பேக்கில் கேன்சலோ அந்த மாதிரி. நீ இந்த மாதிரி லைன் அப்பில் எப்படி நினைக்கிற மச்சான்? ஏன்னா ஆல்மோலேருந்து ஆரம்பி ஃபெர்மின் லோபஸ்லேருந்து அவங்க 2 பேர் கன்ஃபியூஷனாக பயங்கரமாக இருக்கு. அண்ட் மச்சான் லாஸ்ட் மேட்ச்ல ரஃபினியா தான் ஸ்ட்ரைக்கரா ஸ்டார்ட் பண்ணாரு. நீ ஆனா டுவர்ட்ஸ் எண்ட்ல கேம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஃபெர்மின் லோபஸ் ஒரு அட்டாக்கரா இருந்தார் பார்த்தனா. சோ அந்த மாதிரி இவங்க வெர்ஸ்டைல் காட்டுறாங்க. அண்ட் ஆல்மோ வந்திருந்தார் செகண்ட் ஹாஃப்ல. மச்சான் இவங்க எல்லா பிளேயர்ஸுமே வெர்ஸ்டைலா இருக்காங்கடா. So Adiami can actually place a striker, left wing and right wing. சரியா? So 3 பொசிஷன்ல விளையாடுவாரு. காவி வந்து ஒரு இன்ஜுரி போயிருக்காரு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்ரி வந்து ஒரு ப்ரூவன் பிளேயர் தான். ஸோ அந்த ஸ்பாட்டை பெட்ரி எடுத்துக்க போறாரு. அண்ட் ஆல்சோ ராட்ரி ரொம்பவே வெயிட் பண்றாங்க. அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு அவருக்கு. ஸோ அவரும் உள்ள ஃபுல்லா ஃபிட்டா இருந்தா வர போறாரு. ஸோ மேபி அவங்க ரொட்டேஷன் வைஸ் தான் மச்சான் இருக்க போகுது ஸ்டார்டிங் 11 பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ கூண்டே ரைட் பேக்ல விளையாடலாம். அண்ட் சிபியாவும் விளையாடுறாங்க. அண்ட் எரிக் கார்சியாவும் அதே கதை தான். ஸோ வந்து ரைட் பேக்கும் எரிக் கார்சியா விளையாடுறாங்க ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ கேன் பிளே அஸ் அ சிடிஎம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ டீம் வந்து ஓவராலா வந்து எல்லாருமே எல்லா பொசிஷன்லயும் விளையாடலாம்.
கூபா ஸ்குவாட்லயே வரல, போற ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வரப்போறாரு அண்ட் ஜெரார்ட் மார்டின் வரப்போறாரு. 2 பேருமே இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண கூட சான்சஸ் ஆர் தேர். அண்ட் கிறிஸ்டியன்சன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போட போறாங்க. ஸோ டீம் ஓவராலா செட்டா இருக்கு மச்சான். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பேக்ல அகைன் கேன்சல் உள்ள வந்தா கேன்சல் விளையாட போறாரு. அண்ட் எஸ்பாட்டா, ஸோ அவர் ஒரு சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. போன மேட்ச் விளையாடி இருந்தார் எஸ்பாட். அவருக்கும் நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டா பாக்குறாங்க, யங்ஸ்டர் தான். அண்ட் கோல் கீப்பர் கார்சியா, சூப்பரான ஒரு கோல் கீப்பர், அவரும் இருக்க போறாரு. மேபி we can expect கார்டன் இல்ல ஆல்மோ ஆகட்டும் சரி, மேபி செகண்ட் ஹாஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டீம் வந்து ஒரு மாதிரி எல்லா பொசிஷன்லயுமே சார்ட்டட் மாதிரி எனக்கு தோணுது மச்சான். ஸோ இதில் நீ என்ன நினைக்கிற மச்சான், மேபி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் நீடடா. ஏன்னா இவர் வந்து ஃபெரான் டோரஸ் போயிருந்தாரு, இப்போ ரஃபினியா வச்சு ஃபில் பண்ணுறாங்க. நீ சொல்கிற எப்படி சொல்கிறது, மல்டி டைமென்ஷனாக இருக்காங்க, அவங்க பிளேயர் மாறி மாறி ஆடிக்கிறாங்கன்ட்டு. பட் ஒரு லாங் ரனில் நீ பார்க்கும்போது ஒரு கிளாசிக்கலாக ஒரு லெவன்டோஸ்கி மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணுறாங்களா? அதுக்கு அவங்க ஹார்டாக போயிட்டு யாரா சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி ஜூலியன் ஆல்வர்ஸ் தரமாட்டேன்னிட்டாங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் மேபி அவங்க ஓசிமன் போய் பண்ணலாமா ஹார்டா? அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஆப்ஷன்ஸ் நீ எதனா நினைக்கிறியா? ரூமர்ஸ் எதனா போயிட்டு இருக்கா? எஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் பார்சலோனா ரொம்ப கீனா இருக்கிறது ஆல்வரஸ் மேல தான் மச்சான். ஓசிமன்லாம் எனக்கு தெரிஞ்சு ரூல் அவுட் பண்ணிடலாம். ஒரு டைம்ல டாக் போச்சு, பட் இப்போ திருப்பியுமே ஆல்வரஸ் கதை போயிட்டு தான் இருக்கு மச்சான். இப்போ வரைக்குமே நிக்கல அந்த கதை. ஸோ ஆல்வரஸ் ஒரு சைட்ல ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ல இருக்காரு. ஒரு மாதிரி அவங்களோட அத்லெட்டிகோ மேட்ரிட் சைடு நம்ம பேசியிருந்தோம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்வரஸ் ஒரு சைட்ல இருந்து நான் போகணும், பார்சாக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதா கிளியரா இருக்காரு. பட் பார்ப்போம். ஆனால் நீ சொன்ன மாதிரி டெஃபினட்டா தே நீட் ஸ்ட்ரைக்கர். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் வச்சு சமாளிக்க முடியும். பட் அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்கர், ஒரு ப்ராப்பர் தேர் ஆர் பிளேயர். அந்த அப்துல் கரீம்லாம் இருக்காரு, நல்லா விளையாடி இருந்தார், ப்ரீ சீசன்ல கோல்ஸ்லாம் அடிச்சாரு. அண்ட் பார்ப்போம். ஸோ டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடியறதுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரைக்கர் எடுக்க போறாங்க மச்சான். ஸோ அது யாருன்றது பார்ப்போம். அண்ட் ஃபெரான் டோரஸ் போயிருக்காரு அண்ட் அங்கே போய் நல்லா விளையாடுறாரு, இங்கேயும் நல்லா விளையாடி இருந்தார் தான். ஸோ அவரை லூஸ் பண்ணது வந்து எகெயின் நான் பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜாக நான் பார்ப்பேன். ஒரு 50 மில்லியன் பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டீல் பண்ணிட்டு போன மாதிரி தான் தோணுது. பட் பார்ப்போம், கோயிங் ஃபார்வர்ட் அவங்க ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ண போறாங்களா இல்லை எந்த ஸ்ட்ரைக்கரா இருக்க போறாங்கன்றது அப்கமிங் வீடியோஸ்ல கிளியரா நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் மச்சான் அவங்க லைன் அப்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ ப்ரிடிக்ட் என்ன மச்சான் பண்ணுறேன், மேட்ச் வந்து ஒரு க்ளோஸாக இருக்குமா? ஏன்னா பார்சலோனா டெமாலிஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த செகண்ட் மேட்ச் வந்து ஹோம் வேறு கேம்ப் நோவில் ஆடுறாங்க. ஸோ கிளியர் அட்வான்டேஜ் இருக்க போகுது, ஃபேன்ஸ் பேக்கிங்கும் இருக்க போகுது. ஸோ நீ என்ன நினைக்கிற, திரும்பியும் ஒரு டெமாலிஷன் நடக்குமா? ஒரு 3-4 கோல்ஸ் ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? அடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது மச்சான். ஈஸி அது மாதிரி தான் சொல்லணும். சீரியஸாகவே நல்லா இருக்காங்க அட்டாக்கிங் பார்க்கும்போது. அகெயின் டிஃபென்ஸுமே வந்து நல்லா ஹை பிரசிங் பண்ணுறாங்க. மேபி கன்சிட் பண்ணலாம். பட் அடிக்கிற கோல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. மார்ஜின் ஹை மார்ஜினில் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தோணுது மச்சான். ஸோ நானும் அதான் மச்சான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பயங்கர அடி அடிச்சுட்டு வந்துருக்காங்க. இது வேறு அவங்க ஹோம் கிரவுண்டு வேறு, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னமோ உரிக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. ஸோ இதுதான் மச்சான் நம்ம ப்ரிடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் மேட்சும் ரியல் மேட்ரிட் கிளியராக வின் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்சலோனா மேட்சும் அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதான் ஒரு ஸ்மால் ப்ரிவியூ அபவுட் இந்த போத் மேட்சஸ் மச்சான். எஸ், ஓகே பாய். ஸோ நீங்க சொல்லுங்க ரியல் மேட்ரிட் மேட்ச்ல என்ன ஸ்கோர் லைன் வரப்போகுது, அண்ட் ஆல்சோ நம்ம பார்சலோனா மேட்ச் அதாவது எகெயின்ஸ்ட் அத்லெட்டிகோ பில்பாவோ அவங்க எவ்வளவு ஸ்கோர் லைன்ல அடிக்க போறாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பாய்ஸ் ஆல்சோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக்கும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது போஸ்ட் மேட்ச் அனலைசஸ் இந்த மேட்ச்ல என்ன நடந்ததுன்றதை டெஃபினட்டா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.